பெருசாக்கான தோட்டம். இப்போ இது இந்த முளம் தான் காசு. மேலில் கைச்சில் முக்கால்வாசி பேர் இங்கே புளியங்குடல் எங்கடைய நாங்கள் இயலாத வேலையில அதே அப்படி தீபமும் அப்படித்தான். பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே இருந்து எங்கே போக போகிறோம்டா புங்குடுதீவு போகிற பாதைக்கு தான் போக போகிறோம். ஆனால் ஒரு சின்ன ஒரு கதை ஒன்று சொல்லணும். அந்த காலத்தில் இங்கே வந்து வியாபாரம் செய்து வேறு தொழில்கள்லாம் செய்தவ இங்கே இருக்கிறோம். ஆனால் அதை தாண்டி இப்போ நிறைய பேர் வெளிநாடுகளில் ஒவ்வொரு குடும்பத்திலே ஒவ்வொருத்தராவது இருப்பினோம் குறைஞ்சது. இங்கே பாருங்க, இந்த ஆடுகள குடும்பத்தில் ஒருத்தர் கூட வெளிநாடுகளில் இருப்பினோம். ஆனால் இந்த நாடுன்னு தெரியாது, ஆட்டுக்கு பஞ்சமில்லை. ஆனால் இந்த இடத்துலேருந்து ஆடை நீங்கள் வாங்கி கொண்டு போகிறோம்னா ஜிஎஸ்டி பெர்மிஷனோட தான் வாங்கி கொண்டு போகணும். சரி, நான் வந்து இப்போ புகையில தோட்டம் அது இது எல்லாம் இருக்காம். கிட்டத்தட்ட புகையில வச்சுக்கிறாக்கள் வெளிநாடு போக தேவையில்லைன்னு சொல்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்படின்னு சொன்னால் அதை புகையில வச்சுக்கலாம் கோடீஸ்வரர் அப்படி தான் சொல்லிக்கணும். இந்த இடத்தக்க போய் பார்ப்போம் வாங்க. இது வீடுகள் அதில் பாருங்க அப்படி இருக்கு. இதாட்டையும் தோட்டமோ மணிமுத்தா வாசம், மணிமுத்து வாசமோ மணிமுத்தா. சரி, இந்த பழைய காலத்தாக அந்த வீடுகள்லாம் இருக்குது பாருங்க. இப்போ ஆக்கள் இது ஒரு வைரவர் கோயில் இருக்கா. அந்த வைரவர் கோயில் ஏதாவது திரும்ப போகணுமெண்ட. இந்த வைரவர் கோயிலே நான் இப்போ தான் பார்த்தேன், புதுசாக கட்டி. நல்லா தான் இருக்குது. இதில் ஒரு குளம் இருக்குது, தான் அந்த கோயில் பாருங்க. பாருங்க, தெஞ்சிமுனை என்று சொல்கிற இடத்துக்கு போகிறோம். பாருங்கள், இதில் ஒரு அரச மரம் இருக்குது, நல்லா காற்றடிக்குது. இப்படி நேராக போவோம். இதால் தான் போக போகிறோம். இது எங்கே போகுதோ தெரியா, மேப்பில் பார்த்து தான் போகிறோம். மெனி போக போகிறோம் பாருங்க. எங்களுக்குன்னு பாதை உருவாக்கி வச்சிருப்பினோம். சம்பவம் தான். சேர்ச் அடிக்கு வந்துட்டோம். சேர்ச்சிலேருந்து அந்த சுருவிலோ மெலிஞ்சி முனைக்கு போகிற பாதை தான் தெரியல. பார்ப்போம். இல்லை ஒரு தேவாலயம் இருக்குது, ஆக்களே இல்லாத இடத்துல ஒரு கோவில். ஆக்களே இல்லாத இடத்துல ஒரு கோயில் பாருங்க. ஆனால் ஏதாவது ஒரு வரலாறு இருக்குங்க. கோயிலண்டா கிறிஸ்தவ கோயில், கிறிஸ்தவ தேவாலயம். தேவாலயத்தை தாண்டி இங்கே வந்துட்டோம். நீங்கள் மேலே இருந்து பார்த்த ட்ரோன் வீடியோவை பார்த்துருப்பீங்க. ரோட்டு நினைக்கலாமே, இந்த பெய்த மழைக்கு பாருங்க எப்படி இருக்காங்க. மெலிஞ்சி முனைக்கு போகலாமோ? மெலிஞ்சி முனைக்கு தான் போய் கொண்டிருக்கிறோம்.
கல்வியர் ரிசார்ட் இதெல்லாம் போனால் நான் எந்த பாதை எனக்கு தெரியல. இது வந்து தோட்டங்கள்லாம் கோயிலில் மட்டும் இல்லை, மிளகா அது இதெல்லாம் வச்சுக்கலாம். என்ன பிரச்சனை, நாங்கள் விரும்பினோடவே உள்ளுக்கு நுழையலாம், வீடியோ எடுக்கலாம். அது மிளகாய் தோட்டம் எல்லாம் இருக்கு பாருங்க. தோட்டத்துக்கே போய் நம்ம இதே புயலத்தனம் பார்க்கலாமோ? யூரியாவோ? ஐயா யூரியா போகிற வந்து அதுதான் புகையிலை தோட்டம். ஐயாண்டா பேர் என்ன ஐயா? வசந்தகுமார் அண்ணன். போய் பார்க்கணும், உள்ளுக்கு போய் பார்ப்போம் வாங்க. புகையிலை தோட்டம். தான் புகையிலை தோட்டம். மருந்து அடிச்சிருக்கீங்க போல. எத்தனைமா? புகையிலை தோட்டம் பாருங்க. எத்தனை மாதமாக்கா? 1.5 மாதம் காண்டு. இந்த தோட்டத்தை பற்றி கொஞ்சம் கதைக்க முடியுமாங்க? நாங்கள் 16 வருஷமாக நெஞ்சாளுங்க வெளிச்சமாக இருக்குது கொஞ்சம். 16 வருஷமாக செய்கிறோம். 16 வருஷம். உங்களோட பேர்? கிரிசா. கிரிசா காண்ட தோட்டம். இப்போ இது இந்த இந்த கைட்ஸில் வந்து எத்தனை தோட்டம் இருக்குது இதே மாதிரி கிட்டத்தட்ட? கைட்ஸில் முக்கால்வாசி பேர் இங்கே புளியங்குடல், எங்களுடைய கிராமம் வந்து புளியங்குடல். அதில் முக்கால்வாசினா முழு முதலாக எல்லாரும் போயில தான் போயிடலாங்க. இது மட்டும்தான் லாபம் அப்படின்டா? கோயிலில் அந்த கூடுதலான வருமானம் வரும், மற்றதுகள் அண்டண்டா அப்படியே போயிடும் மிளகாய். இது இப்போ எடுத்து நீங்கள் என்ன செய்வீங்க? நேரடி நீங்கள் காய வச்சு செய்வீங்களா இல்லை வெளியிலே? நாங்களே வெட்டி. நீங்களே வெட்டி. அப்படி இல்லை உணர்த்து. இது கூட இவ்வளவு மட்டுமா வேறையும் இருக்கோ தோட்டங்கள்? வேறு தோட்டங்கள் இருக்குது. சரி. இப்போ என்ன செய்ய போறீங்க? தண்ணி நல்ல தண்ணியோ இது? சரி. 6 மாதத்தால உப்பா போயிடும். 6 மாதத்தால உப்பா போயிடும். இப்போ கோயில நட்டமே இனி நட்டமே அப்படி? ஏனென்றால் இதுக்கு கூலிகள் கூட எல்லாம் புகையில இல்லை, ஆக்கள் கூலி எல்லாம் கூட. இப்போ 3000 ரூபா ஆம்பளைகளுக்கு, பொம்பளைகளுக்கு 2500 ரூபா அப்படி போகுது. அப்படித்தான். அதோட ஒரு நாளைக்கு கூட்டிட்டாப்பா. அது என்ன மாதிரி கூலியான என்னத்துக்கு கூலியோட வைக்கிறது? வேலை ஒரு நாளைக்கு வேலை. இந்த புயல் இல்லாமல் எங்கே போகும்? இது அங்கே சிங்கள நாட்டு பக்கம் தான் போகும். சிங்கள நாட்டு பக்கம். அப்போ இங்கே யாழ்ப்பாணம் மண்டைக்கு என்ன மாதிரி? அது வேறு கோயில் சீவகா மண்டையில் நார்மல். அது வேறு. இது தோட்டுப்பட்டண்டையிலே அங்காரம். இது எவ்வளோ படி கிலோ கணக்கில் கொடுப்பீங்க? கிலோ இல்லை, ஒரு கிலோ வந்து 100 ரூபா, 150 ரூபா. 100 150. காலங்காலமாக இந்த இது மட்டும்தான். இது நாங்கள் மிளகா வைக்கிறோம். நாங்கள் மிளகா வைக்கிறோம். கத்தரியா. சரி. எந்த பக்கம்? இவர் அங்கே மிளகா தோட்டம், பெருந்தோட்டம், இவர்டையும் தோட்டமா? இந்த தோட்டங்கள் என்ன மாதிரி என்று பார்க்குறாரு. இதுக்குள்ள நெல் அதுகள் இல்லை? நெல்லும் போடுறோம். எல்லாம் போடுறோம் நாங்கள். நெல்லுகள், மிளகா, கத்தரி. அது என்ன 6 மாதம் உப்பு, 6 மாதம் நல்ல என்ன? கடல் இது பிரச்சனை. கடல் சிறுகடலுக்கு வந்து உப்பு தான் நெஞ்சாலே எல்லாம். பெருங்கடலுக்கு கிட்டி பாருங்க போய் நல்ல தண்ணி வரும். அது பார்த்துருக்கோம். இது இந்த சீசன் தான் செய்யலாம். இதுக்கு பிறகு விட்டா படங்க அப்படி. அப்போ நாங்கள் தொழிலை மாற்றிட்டோம் போகிறோம். இனி என்ன பண்ணுவீங்க? இவ்வளோ நாங்கள் முந்தி கிடந்தாங்க வீட்டுக்குள்ள. இது முடிய இதில் எடுத்து சாப்பிடணுங்கிறாங்க. இப்போ மாடுகள் வளர்த்து, அப்போ கால்நடைகள். அதனால செய்கிறோம். இவர் அண்ணாவா? இல்லை, கீழே அடிக்க கீழே எந்த இல்லை அடியில் இருக்கிற கீழே அணில எடுத்தாதான் மேலே விரியுமா? ஐயாவோட கதைக்கலாமா? வரலாம். வணக்கம் ஐயா. உங்களோட இங்கே வெளிச்சமாக இருக்கு. உங்களோட பேர் என்ன? ராஜேந்திரன். நீங்கள் இங்கே கைட்ஸ் உருவாத்துறை. நீங்கள் என்ன மாதிரி தோட்டங்கள் என்னென்ன செய்கிறீங்க? செய்கிறோம். மிளகா செய்கிறோம், புயலை செய்கிறோம், நெல் வச்சு நாங்கள். அதாவது லாபங்கள் என்ன மாதிரி உங்களுக்கு? லாபம் இந்த நெல் அழிஞ்சு போச்சு. மறுபடி புயலையில் பெரிய இந்த புயலை அதாவது தண்ணியை தாங்கி வளரும். அது தண்ணி தாங்களே 6 மாதம் வேண்டாம். தண்ணி மாறிடும், உரா மாறிடும். உரா மாறினா தொடஞ்சி தறி வராது. அதுக்கப்புறம் மழை காலம் தான் தொடஞ்சிடும்.
அது இப்போ அந்த மண் வந்து உப்பு தன்மையாக இருக்காது அப்புறம் இல்லை அது நாங்கள் உப்பு தண்ணி இறைக்க மாட்டோம் தானே. இறைக்க அப்புறம் மாட்டோம். மழை வந்தோடனே இதாண்டிடுவோன்னா தண்ணி தண்ணி மாறிடும். மாறினோன்னா அந்த நிலமும் இதாண்டிடும் பண்பட்டுட்டோம். இதுக்கு பசல் இன்றைக்கு என்னென்ன போடுறோம் நீங்கள்? முதல்ல எரு வைப்போம், அப்புறம் அடி உரம் வைப்போம், அப்புறம் யூரியா வைப்போம். சரி இப்போ அந்த அக்கா ஏன் அது அந்த கீழையில் அப்படிங்கிறாங்க? அது கீழே சத்து போயிடுமன்றதுக்காண்டி மேலே வாரதுக்காண்டி இந்த இலையை ஒடிச்சு விடும். அது இப்போ நீங்கள் இந்த ஒரு இலை அப்படி ஒரு இலை தான் பிடிங்க இல்லை தான் தேவை. இப்படி ஒரு முளம் தான் காசு. மேலே ஒன்றும் உதவாது. ஏன் அப்படி? அது என்ன வித்தியாசம்? உள்ளில சாத்திலே என்று இருக்கு. உள்ளிலேயும் சாத்திலேயும் தான் காசு. மற்றது குரல் அதெல்லாம் சும்மா கொடுக்குறோம். சரி இது இப்போ கொழும்பு எல்லா இடமும் போகும். இது கொழும்பு போகும். எங்கட போயில இருக்க போடையிலாது, வைக்க போடையிலாது. காரம் கூட சுருட்டும் பற்றி இல்லை அது அட்டைக்கு தான் பாய்க்கிறது. இது அட்டைக்கு மட்டும். மறுபடி வாய்க்க போடையில நெருப்பெரியா சுருட்டு பற்றியில. இப்போ அதுகளுக்கு எங்கே இருந்து வரும்? அது யாழ்ப்பாணம் கொக்குவில் அந்த அந்த வல்வெட்டுத்துறை நல்ல தண்ணி போயில. நல்ல தண்ணி போயில அங்கே நல்ல தண்ணி. அப்போ வைரம் இல்லாது அது வித்து ஓடுறதுக்கோ என்னதுக்கோ அதான் இது வாய்க்கிறது. அப்போ இது வாய்க்கல என்ன சுருட்டு ஒன்றுக்கும் வாய்க்கல. அது அப்போ இதுக்கு மட்டும்தான். இதுக்கு மட்டும்தான். இப்போ இந்த புகையில வந்து தோட்டம் ஆரம்பிக்கப்பட்ட எந்த காலத்தில் இருந்து தொடங்குனீங்க இங்கே? உங்களோட 65 வயசு ஆகுது. ஒரு 13 வயசுலேருந்து எனக்கு தெரியும். இந்த தீவு மக்கள் கூடுதலாகவே இந்த புகையில தோட்டம் இதைத்தான் நம்பி இருக்குண்ணே. கோயிலையும் வெங்காயம் மிளகா. இப்போ வெங்காயம் செய்கிறது இல்லை கூடுதலாக. இல்லை பயிர் முந்தி வெங்காயம் செய்கிறது. வேற எந்த தீவுகளில் இந்த புகையிலைகள் பார்க்கலாம் போனால் அனலை தீவு, மண்டை தீவு. அது நாற்றுகளை அங்கே தான் கொண்டு வர்றாங்க. இங்கே போடுற இல்லை நாற்று. கூடுதலாக அனலை தீவு, மற்ற இது பொலியண்டி. நீங்கள் நாற்று போடுறதுக்கு எது இல்லையா? இல்லை அப்போ உவர் தண்ணியாக இருக்கும். அப்போ நாற்றுகள் வராது. தண்ணி பிரச்சனை நல்ல அன்னைக்கு தான் பெறும். அப்புறம் பிடுங்கி பேத்து வச்சு பேத்து வச்சு தான் வேண்டுறேன். இப்போ இந்த அரசாங்கத்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை புகையிலைக்கு அப்படியே? இல்லை ஐயோ இது எவ்வளோ நாள் நீ பிடுங்கிடுவீங்க? இது வெட்டிடுவீங்க வச்சு 3 மாதத்தில் அறுவடை செய்யும். பெரிய மழை ஒன்று வந்தால் பிரச்சனை இல்லை. மழைஞ்சா மழை வந்தால் தூங்கிடுமெண்டா அப்படியே அப்படியே வாடி கோழி நிலையை கீழே போட்டு வந்தா அவ்வளோ. அதுதான் அந்த உள்ளுக்கு இருக்கிற பக்கங்கள் செய்ய முடியாமல் இருக்குமே. தீவு வள்ளத்தால செய்யலாம். அதான் வல்ல செய்தால் அழியும் இது என்னதோட 15 கிலோ வள்ளத்துக்கு. நெல் மட்டும் போடலாம். அங்கே நெல் நான் பேச்சுக்கிறோம். அப்படி ஒன்று இல்லாமல் கருகி போச்சு. வெயிலுக்கு வெயிலுக்கு இல்லை, அந்த தண்ணியோட ஒரு இது வந்திருக்கு. உவர் தன்மை இன்னும் மழை தண்ணியில் ஈடுபட்டு வந்தபடியாக அது கருகிட்டு. அப்போ உங்களுக்கு நட்டம் அது நட்டம் அழிவுக்கு 15 கிராம் தருவினா. என்ன நெல் போடுவீங்க நீங்கள்? நாங்கள் 34 லிட்டர் போடுறாங்க, ஆட்டக்காரி போடுறாங்க. பல விதமான கூடுதலாக தீவண்டே ஆட்டக்காரி தான் பெருமைண்ணா. ஆட்டக்காரி உயர்ந்த வளர்ந்த நெல் ஆட்டக்காரி தான் கூடுதலாக போடுவோம். சரி, ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா உங்களோட ஊரை பற்றி? எங்களை விட்ட பெரிய விவசாயத்தால் சிறப்பான நாடு. எந்த ஒரு உதவிகளையும் கஷ்டப்பட வராது. நெல் வச்சுருப்போம், இது வச்சுருப்போம். வறுமை கூட குறைஞ்ச நாடு. சாப்பாட்டுக்கு பஞ்சம். அப்போ தொழில் செய்ய மாட்டோம். ஒரு கோயில் ஏரிகளை செய்து வச்சுட்டு அந்த காசை வாங்கி சாப்பிட்டு போக முடியும். ஒரு தொழில்கள் செய்கிறீங்க. அப்போ உங்களோட குடும்பத்தில் இருக்க உங்களோட பிள்ளைகள் இப்போ இனி அடுத்த தலைமுறை இது தொடர வேணும் செய்வாங்க. வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அவாவுக்கு ஒரு பிள்ளை இருக்குது, எனக்கு 3 பிள்ளைகள் இருக்குது. அப்படியே ஆக்களை வச்சனாலும் செய்யணும். இப்போ நாங்களா செய்கிறோம்? இல்லை, ஆக்களை வச்சு தான் செய்கிறோம். பொம்பளை ஆக்களுக்கு 2500 ரூபா. நீங்கள் வந்து பார்க்குற மாதிரி வேற அதேண்ணா. நாங்களும் அந்த தன் வேலையை தான் செய்கிறோம். இப்போ சில வேலை ஆக்களை பிடிச்சி செய்வினேன். தண்ணி கட்டு வர நாங்கள் இல்லாத வேலையில ஆக்களை பிடிச்சி செய்வீங்க. சரி ஐயா, நன்றி. பார்த்துக்கிட்டு வாருங்க. இது பாருங்க. ஜஃப்னா சுதன் அந்த பக்கம் போன இப்போ கதைச்சினா இதுகள் பூக்குறையிலண்ணா. பூக்குறதோ பூத்தா கூட அதான் நான் பார்த்து பேசுனேன். என்னண்டா இப்போ இவையோட நான் நட்ட ஹண்டு எனக்கு இந்த அளவில் நிற்க இப்போ இடத்துல. இப்போ இது வந்து இந்த அளவில் நிற்கன்னு சொன்னால் இவன் செய்முறை பிள்ளை என்ன சொன்னால் இப்போ பிள்ளை கடாலேருந்து வந்தது அதை பார்த்தோன்னுண்டா போல் ஹண்டுக்கு வயசு வந்துடுது. இப்போ இந்த இதே ஒடிக்காட்டிக்கு இதுக்கு பக்கம்ல பூக்கும். பூத்துட்டா சரி ஆட்டம் முடிஞ்சு. பூத்துட்டா ஒரு வயசு முட்டை அப்புறம் எல்லாம் போட்டு அளவு வந்து இது ஏதோ நாட்டு புளின்னு நான் சொல்றேன். என்னது கேக்குது? ஜசோண்டே இல்ல. ஜசோண்டே இல்ல, பராட்டி சும்மா பேருக்கு தான் புயல்னா கடும் பேல தானே. வசந்தன் வந்து வேலை கூட பாத்தீங்களா? என்னடா வந்து படமடா குடியில காட்டுறேன் பாருங்க. இதோட நான் வச்ச நண்டு பார்த்தா கண்டு பாப்பீங்க. அப்படி பாப்பமே போயிருக்கா.
வாங்க நீங்க பொலியண்டு கண்டில்ல பொலியண்டி நாத்து புளிகண்டா பேர் உங்களோட என்ன ஜாஸ் ஓட்டு நீங்க முதல்ல அது வாங்குறீங்க நான் அடுத்து அவன்கிட்ட வாங்கினேன் யார்கிட்ட வதாட்ட அதான் ஜாஸ் வசந்தன் கிண்டி கிண்டி வச்சா நல்ல வடிவா தான் நீட்டா செய்வேன் அது எனக்கும் இப்படித்தான்ன்றது இப்போ செத்தம் பிழைச்சினாண்டு 55,000 கொடுத்து கிண்டு நான் வாங்க சாப்பிட்டு வேறு ஒரு காணிக்கார மிளகாய் பாருங்க எப்படி இருக்கணும். இப்போ நாங்கள் அந்த அண்ணன் ஐயா அந்த தோட்டத்துக்கு போக போகிறோம். அதை போய் பார்ப்போம் என்ன மாதிரின்ட்டு. அவர் கூட்டி கொண்டு போகிறதுக்கு வந்து நிற்கிறார் பாருங்க. இப்போ என்னென்ன புகையிலையை பார்க்குறதுக்கு கூட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். இவற்ற புகையில் இவற்ற மச்சாண்ட புகையிலான மாதிரி ஆக்கள் இருக்கிறது தெரியாமல் இருக்கிறோம். இதோ மிளகாய் தோட்டம். என்னென்னா தோட்டம் வந்து கையை வலிக்கிட்டுட்டா அவ மச்சாலாம் நன்றி நான் கட்டிடுறான் முதல் விட மாட்டேன்னு ஒரு வீக் பிடுங்க நாங்கள் பிடுங்கல அப்போ 1000 ரூபா இருக்கா 2 லட்சம் 3 லட்சத்தையும் இருந்தோம். ஆனால் இப்போ வந்து மலிஞ்சிட்டு பாருங்க அந்த காயை என்ன சொல்லுவோம் காய் மருந்தும் இதுவும் இந்த ஆட்களை பார்க்குற மாதிரி தான் மாதிரி பலன்களும் வேலை செய்யும். மண்ணிலிருந்து வாரது தானே பலன்களும் வேலை செய்வோம். நல்ல 1000 ரூபா விற்றா கல் இப்போ உங்களுக்கு தான் காட்டுறேன் காட்ட மாட்டேன். இதில் ஒரு கமரா பிடிக்கும் பாருங்க. சரி சரி சரி. இந்த கமராவில் நான் அங்கே பார்த்துட்டு இருப்பேன். இந்த கமராவில் என்ன செய்யாலும் பார்த்துருக்கேன். இதுக்கு ஒரு கமரா போட்டுருக்கேன். இதான் மிளகாய் பாருங்க. கிட்டத்தட்ட சராசரியாக ஒரு கண்டில் எத்தனை மிளகாய் பிடிக்கும் காட்டுறேன் கொஞ்சம் போகிறோங்க. தண்ணியெல்லாம் இந்த பைப் இதில் வர்றது பொழுது அப்படி அதில் இப்படி இப்படி இப்போ வருது. நல்ல பராமரிப்பு சரியாக இருக்கணும். அதாவது மண் வந்து பூமியை முகம்பாக்கணும். காய்க்காதுன்னு சொல்லி இப்போ மனசு இதுக்குள்ள நம்புறதுல வரைக்கும் 3.5 லட்சம் ரூபா அவ்வளோத்துக்கும் கிலோ ஒழிச்சது. அதனால் 2 கிலோ எடுத்துட்டுது. இது ஒரு வேறு இனம். இது சின்ன இனம் இல்லை, சின்ன இனம் உள்ளிப்பி காய்க்கும். பார்க்கவே இந்த ஆசையாக இருக்குது. ஆசையாக இருக்குது, பிடுங்குவோம் ஆசையாக இருக்குது. இப்போ தண்ணி அங்கே இருந்து கிணறு குழாய் கிணறு இந்த 6 கிணறு இருக்குது, இந்த 6 கிணறு இருக்குது. தண்ணிக்கு பிரச்சனை இல்லை. மழை அந்த 6 மாதம் மட்டும்தான். எனக்கு அங்கே அதுக்கு ஒரு தோட்டம் இருக்குது. அங்கால நெல் வயல்லாம் இங்கே ஒரு கைவிடுப்பு இல்லை. நெல்லுங்காய் நிறைய பார்த்துறேன். சரி அழிஞ்சிருக்கு நிறைய இடம். இப்போ மிளகா பிடிங்கிட்டு இன்னும் ஒரு 2 மாதம் பிடுங்கலாம். அப்படியே ஒரு நோய் வரும், குருமன் வரும். அப்படியே விட வேண்டிய விட்டு அப்புறம் அடுத்த வருஷம். அப்போ மொத்தம் 5 மாதம். அது இதுக்கு 5 மாதத்துக்குலாம் எங்கள் தோட்டத்துக்கு நிற்போம். அப்புறம் 5 மாதம் விட்டு 6 மாதம் விட்டு படுத்துக்குவோம். இவ்வளோ இந்த கொண்டு கண்டு 12 ரூபா அப்படி வாங்கி நட்டால் இது 5000 கண்டு தர கைமுடி வேணுங்கப்போ இப்போ 3-4 லட்சம் ரூபா முதல் விட்டு தான் செய்கிறது. இப்போ எடுத்துருக்கு முதல் சரியாக போடணும். முதல் விடாட்டிக்கு கஷ்டம். முதல் பிழைச்சா இல்லாமல் இருப்பறைக்கணும், வைக்கணும், அடிக்கிறம் வைக்கணும். அந்த மழை பெஞ்சிட்டா அது உழவணும். தர விடக்கூடாது, சொஃப்டாகவே இருக்கும். நீங்கள் இந்த மேலே இப்படி வச்சுக்கிறீங்களா? அந்த மண் அணைச்சி போட்டு வச்சுக்கிறீங்க. லேம் மாசரால் ரிவேஸ் அடிக்கிறது காத்தோட்டமாக இருக்கும் பேருக்கு. அங்காளி பக்கம் கூடுதலாக மெட்ட பாதி வைக்கிறோம் நிலத்திலேயே நேரம். நீங்கள் இது மேடில் அணைச்சி வச்சுக்கிறீங்க, இதுலேயே வைப்பினோம். அப்போ அது அந்த வித்தியாசம். அது யாழ்ப்பாண பக்கம் வைக்க துவங்கிட்டு இப்போ வைக்க தொடங்கி நெல்லி நீ வெட்ட போயிடும். நாங்கள் விட்டுருவோம், அதுகள் வேற விட்டுருவோம். வீடு இருந்தால் இதெல்லாம் வெளிநாடு போனோடனே இதெல்லாம் வீடு வெளிநாடு போனோடனே அப்படி இதெல்லாம் காடு மாதிரி போய் தோட்டங்கள் ஆக்கிட்டோம். இது வந்து ஆக்கண்ட காணி நாங்கள் செய்வோம், வந்தால் விடுவோம். இதுக்கு குத்தகைக்கு மாதிரி குத்தா இல்லை, காணிக்கார் வந்து தங்கடைன்னு சொன்னால் விடுவோம். வந்தவ கொண்டு விட்டுட்டு போவேன். வந்தால் பிரியோசனம் படுத்தலாம். அப்படி காய்க்காதான் பண்ண கூட போயிருக்கு. சின்ன சின்ன காய்க்கு நல்லா வடிவாக இருக்குது பாருங்க. தோட்டம் பண்ணாலும் இப்படி தான் பண்ணணும். நல்லா இருக்குது. மிளகாய கொண்டு காட்டுறேன் அப்படியே ஒரு பாருங்க. இந்த இது படகு நீரோலன்ற ஒரு மருந்து அடிச்சுனாங்க. அடிச்சுட்டு இப்போ சோறா அடிக்கிறோம். அப்போ அதுக்கு திருந்தினபடியாக தான் இந்த இவ்வளோ குறைஞ்சிருக்கு. திருந்தி இருக்கணும் மருந்துக்கு தெரிஞ்சிருக்கு. அது பேக்கெட் 5500 ரூபா, சோறா 8500 ரூபா. அப்போ வேறு